ஏழை பொண்ணு அனாமிகா தன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்தா. பொண்ணை பார்த்து ராஜையாவும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க. வாமா அப்படின்னு சுஜாதா அன்பா அவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. இருடிம்மா, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். தண்ணி வேணாம் சுஜாதா, நீ பொண்ணோட பேசிக்கிட்டு இரு. நான் பொண்ணுக்காக போய் மாம்பழம் வாங்கிக்கிட்டு வரேன். கூடவே மாம்பழ ஜூஸையும் வாங்கிக்கிட்டு வரேன். அப்பா, எனக்கு எந்த மாம்பழமும் வேணாம், மாம்பழ ஜூஸும் வேணாம். அம்மா, நீ போய் தண்ணி கொண்டு வா, தண்ணி குடிக்கிறேன். சுஜாதா போனாங்க. ராஜையா பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. மாப்பிள்ளையும் உன் மாமியாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா. அப்ப சுஜாதா தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தாங்க. சுஜாதா, பொண்ணுக்கு பிடிச்ச பாலக்கீரை செய். அப்பா, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம், உங்க 2 பேர்கிட்டயும் பேச வந்தேன். சுஜாதாவும் அனாமிகா அந்த வார்த்தைய சொன்னதும் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி வேணும்பா அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ராஜையா சுஜாதா மனசு பாடுபட்டுடுச்சு. என்ன ஆச்சுமா? எனக்கு நீங்க உதவி செய்வீங்களா மாட்டீங்களா, அத முதல்ல சொல்லுங்க. அம்மா, நீ பிறந்து வளர்ந்த வீடுமா இது? உதவின்னு கேட்காத, என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, சொல்லி செஞ்சு வாங்கிக்கோ. கல்யாணம் கட்டிக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போனதுனால நாங்க ஒன்னும் உன் சொந்தக்காரங்க ஆயிட மாட்டோம். இது உன் பிறந்த பந்தம். பிறந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, பாசமும் இருக்கு. சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு. அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. இன்னொரு பக்கம் பாவனா தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு சோகமா இருந்தா. அவளோட புருஷன் அங்க வந்தான். பாவனா, இன்னும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? யோசிக்காம எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க. அக்காக்கு அம்மா அப்பா இருக்க மாதிரி எனக்கும் அம்மா அப்பா இருந்திருக்கலாம். அக்கா போன மாதிரி நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட போயிருப்பேனே. எங்க அம்மா அப்பா கிட்டயும் நான் கஷ்டத்துல இருக்கேம்மா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். அது சொன்ன உடனேயே வினோதுக்கு கண்ணீர் வந்துருச்சு. ஆனா என் துரதிருஷ்டம், நான் பிறந்த உடனேயே எங்க அம்மா போயிட்டாங்க. 10 மாசத்துல எங்க அப்பாவும் போயிட்டாரு. ஒரு பெரியவர் எடுத்துட்டு போய் என்ன அனாத ஆசிரமத்துல சேர்த்தாரு. அங்க வளர்ந்து துணி கடையில வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்தேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்ளோ நல்ல வீட்டுக்கு வந்த, அதுவும் சின்ன மருமகளா. இங்க பாரு பாவனா, நீ அழும்போது உன்னை எப்படி சிரிக்க வைக்கணும்னு தெரிஞ்ச எனக்கு, நீ இந்த மாதிரி வேதனையில இருக்கும்போது உன்னை எப்படி தேத்துறதுன்னு தெரியல. அனாமிகா அக்கா மாமா கிட்ட, இது மழைக்காலம், நம்மளது பழைய வீடு, இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளோ நல்லதில்ல, மழைக்காலம் முடியிற வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கலாம்னு சொன்னதை நான் கேட்டேங்க. அப்ப வரைக்கும் என் மனசே சரி இல்லைங்க. முத தடவை எனக்கு கூட அம்மா அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க பாரு பாவனா, உனக்கு அம்மா அப்பா வீடு, புகுந்த வீடு எல்லாமே இதுதான். இது நான் பல தடவை சொல்லிட்டேன். நம்ம கொடுத்தனமும் இங்கதான், நம்ம கண்ணீரும் இங்கதான், சரியா? பாவனா எதுவுமே பேசல, கண்ணீர் மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தா. அப்பா, நாளைக்கே நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. எதுக்குமா? வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? நாங்க எல்லாரும் நல்லாதான்ப்பா இருக்கோம், ஆனா நாங்க இருக்கிற வீடுதான் நல்லாவே இல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னா. ராஜையாவும் சுஜாதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னாச்சுமா? அப்பா, நான் குடுத்தனம் போயிருக்கிற வீடு ரொம்ப பழசு. இந்த மழை காலத்துல அது எப்ப இடிஞ்சு விழுன்னே தெரியல. வீடு மாறலான்னு சொன்னா கேட்க மாட்றாங்க. நானும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். நீ சொல்லியே உங்க மாமனார் மாமியார் கேட்கல, இனி நாங்க சொல்லி கேட்க போறாங்களம்மா. நான் சொல்ற மாதிரி பேசினா என் மாமியார் இங்க வருவாங்க. என் பிறந்த வீட்ல நாங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா பாதுகாப்பா இருப்போம்பா. இதுல என்னமா இருக்கு? நீ உன் புருஷன் மாமனார் மாமியாரோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே போதுமே. உன் சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்யறோம். என்ன செய்யணும்னு சொல்லு. அப்போ அனாமிகா ராஜையாவும் சுஜாதாவும் என்ன சொல்லணும், என்ன செய்யணுங்கிறத சொன்னா. ராஜையாவும் சுஜாதாவும் அதை கேட்டு கண்ணீர் விட்டாங்க. இன்னொரு விஷயம்ப்பா, நான் உங்ககிட்ட பேசினதாகவோ இந்த வீட்டுக்கு வந்ததாகவோ காமிச்சிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலயும் அத்தை மாமாக்கு அது தெரியக்கூடாது. சரிடா அம்மா, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. நானும் அம்மாவும் நாளைக்கு வரோம். அனாமிகா சந்தோஷமா வீட்டுக்கு போனா. மறுநாள் காலையிலேயே ராஜையாவும் சுஜாதாவும் பழக்கூடைய எடுத்துக்கிட்டு அனாமிகாவோட மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி அம்மா, என்ன இவ்ளோ காலையிலேயே? வாங்க சம்பந்தி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி? எல்லாரும் கொஞ்ச நேரம் நலம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அனாமிகா எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. சம்பந்தி அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு தான் வந்தேன். சொல்லுங்க சம்பந்தி அம்மா. இந்த மழைக்காலம் முடியிற வரைக்கும் அனாமிகாவை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அதை கேட்ட உடனேயே அங்க இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியமா ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு சம்பந்தி, பொண்ணை மட்டும் அனுப்ப சொல்றீங்களே? ஆமா சம்பந்தி,
ரொம்ப வருஷமா பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்ல. ஒரு 4 மாசம் எங்க வீட்ல இருந்தா எங்களுக்கும் தைரியமா இருக்கும். 4 மாசம் வச்சுக்க போறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனாலும் மருமக இத்தனை மாசம் பிறந்த வீட்ல இருந்தா என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கவங்கலாம் என்னென்னமோ பேசுவாங்க. அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் பொண்ணு எனக்கு வேணுமா? இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா மனசு படபடன்னு அடிச்சுக்குச்சு. ஆனா அம்மா அப்பா பேசுறாங்கன்னு அமைதியா இருந்தா. சம்மந்தி, இத்தனை மாசத்துக்கு பொண்ணு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்னது? ஆமா சம்மந்தியம்மா, அனாமிகா இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களையும் வாங்கங்கிறேன். நீங்க எல்லாரும் வந்தா எங்களுக்கும் சந்தோஷம். எங்க வீடு ரொம்ப பெருசு. மழைக்காலம் முடியிற வரைக்கும் எல்லாரும் அங்க வந்து இருக்கலாமே. சம்மந்தி, அது எப்படி நடக்கும்னு சொல்லுங்க. உங்க வீட்ல நாங்க எல்லாரும் எப்படி வந்து இருக்கிறது? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பந்தம் விட்டு போயிடுமா? என் பொண்ணு இருக்கிற இடத்துல என் சொந்த பந்தமும் இருக்கு. ஆமா சம்மந்தி, அனாமிகா எங்களோட ஒரே ஒரு பொண்ணு. நீங்க எல்லாரும் வந்தா எங்க வீடே கலகலன்னு இருக்கும். உங்க வீடு கொஞ்சம் பழசா இருக்கு. இந்த மழைக்காலத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏதாவது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்ஜாக்கிரதையா வந்துருங்க. பிரசாத் ஒரு தடவை நிமிந்து கூரைய பார்த்தாரு. நேத்து ராத்திரி பெஞ்ச மழைக்கே 2-3 இடத்துல மழை தண்ணி ஒழுகிக்கிட்டு இருந்தது. உண்மைதான். ஆனா உங்க மேல பாரத்தை போட விருப்பம் இல்ல சம்மந்தி. பந்தங்கிறது பாரமா இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிடும். ராஜையா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. வெளியில மின்னல் ஆரம்பிச்சது. அனாமிகா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. சம்மந்தி, நீங்க இவ்ளோ அபிப்பிராயமா கூப்பிடுறீங்க. ஆனா எங்களால உங்களுக்கு தொந்தரவு. இங்க பாருங்க சம்மந்தி, தொந்தரவுங்கிறது அடுத்தவங்க வந்தா இருக்கும். என் சொந்தக்காரங்க வந்தா எப்படி இருக்கும்? என் பொண்ணு எங்க கண்ணெதிரில சந்தோஷமா இருந்தா அதை விட பெருசா என்ன வேணும்? சம்பந்தி, உண்மையிலேயே உங்க மனசு ரொம்ப பெருசு. ஆனா நாங்க எல்லாரும் வந்து உங்க வீட்ல டேராவை போட்டா ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்க. சிரிக்கிறவங்க ஒரு நாள் சிரிப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு வேணும். மனுஷங்களோட உயிர் முக்கியம், பேச்சு இல்ல. பிரசாத் எதுவுமே பேசல. அப்போ பாவனா அவங்க கிட்ட வந்தா. மாமா, நான் சின்ன பொண்ணு. பெரியவங்க பேசும்போது பேசுறது தப்பு. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு உயிர். இந்த மழையில ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டே தான் மாமா தூங்கிக்கிட்டு இருக்கேன். மேல்கூரை இடிஞ்சு விழுந்தா நம்ம என்ன ஆவோன்னு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. எங்களுக்கும் அதே பயந்தாண்டிம்மா. ஆனா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப கடவுளே ஒரு வழி காட்டியிருக்காரு அத்தை. பெரியம்மா வந்து நம்மள கூப்பிடுறாங்கல்ல, நம்ம ஏன் இப்ப வெக்கப்படணும்? சின்ன வயசுல இருந்து எனக்கு பிறந்த வீடே இல்ல, அம்மா அப்பாவும் இல்ல. எந்த வீட்டையாவது என் வீடுன்னு சொல்லிட்டு போற உரிமையும் இல்ல. ஆனா இன்னைக்கு பெரியம்மா அவங்களாவே வந்து இப்படி கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தடவை எனக்கு ஆசையா இருக்கு, பிறந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு பாவனா கண்ணீரோட சொன்னா. ராஜையா சுஜாதா மனசு கரைஞ்சு போச்சு. ஐயோ அம்மா, எங்களுக்கு அனாமிகா எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். இன்னையில இருந்து அப்படியெல்லாம் பேசாதம்மா. பாவனா சுஜாதாவை வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு அழுதா. அப்போ ரமேஷும் வினோதும் அங்க வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா மருமகன்களே? 2 பேரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அனாமிகா, பாவனா 2 பேரும் என் பொண்ணுங்க தான். உங்க கூட்டு குடும்பம் மொத்தமும் எங்க வீட்டுக்கு இந்த மழை காலத்துக்கு வந்துருங்களேன். இதுதான் எங்களோட கோரிக்கை. வினோத் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. மாமா, இந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம். அன்புக்கு நன்றியெல்லாம் கிடையாது, அன்பை பகிர்ந்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப வெளிய மின்னலும் மழையுமா இருந்துச்சு. இனியும் தாமதிக்க வேண்டாம். பண்ட பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. பிரசாதும் சாரதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. சரி சம்பந்தி, நீங்க காட்டுற அன்பை எங்களால மறுக்க முடியல. அதை கேட்ட உடனேயே அனாமிகா மனசுல ஆனந்தம் பொங்குச்சு. அவளோட திட்டம் பலிச்சிருச்சு. தன்னோட கூட்டு குடும்பம் ஆபத்துல இருந்து தப்பிக்க போகுதுன்னு நிம்மதியும் சந்தோஷமும் அவ மனசுல இருந்துச்சு. ரமேஷும் வினோதும் ஒரு ட்ரக்க பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எல்லா பொருளையும் ட்ரக்ல ஏத்துனாங்க. அப்ப பக்கத்து வீட்டு சீதா அம்மா கேட்டாங்க, சாரதா, எங்க இந்த மழையில கிளம்பி போறீங்க? இந்த மழை காலம் முடியற வரைக்கும் என் மருமகளோட வீட்டுல போய் எல்லாரும் இருக்க போறோம். இது உண்மையிலேயே சந்தோஷப்படுற விஷயம்தான் சாரதா. மருமக வீட்டுக்கு மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து குடும்பத்தோட போறத இப்பதான் மொத பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ட்ரக்ல வந்து உட்காந்து அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல ராஜையா வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. எந்த வித கஷ்டமும் படாம
சந்தோஷமா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் உள்ள போனாங்க. அன்னையில இருந்து மழை நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனாலும் ராஜையாவும் சுஜாதாவும் வந்தவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் பயங்கரமா பெஞ்ச மழையில சாரதாவோட வீடு இடிஞ்சிருச்சு. அத பார்த்து சீதா தன்னோட மனசுல, சாரதா அக்கா கிளம்பி போய் நல்ல வேலை பண்ணாங்க, இல்லனா இந்நேரத்துக்கு எவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. எல்லாரும் சேர்ந்து வராண்டால உட்காந்துக்கிட்டு சுட சுட காஃபி குடிச்சுக்கிட்டு பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருந்தாங்க.